உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ குரு ஜோதிடர்கள் சங்க தலைவர் திரு MS பூபதிராஜ் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நமஸ்காரங்க. சென்ற மாதம் சேலம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சி சங்கத்துடைய கருத்தரங்கத்துக்கு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை பதிவு செஞ்சேன். இப்போ இந்த மாதமும் வரும்போதே நல்ல ஒரு வரவேற்பு. இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கால நேரம் ஆகும், அதனால சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஒரு 10 பாயிண்ட். நீங்கள் எந்த ஒரு வாடிக்கையாளர் வந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்துக்கு இதை அப்ளை பண்ணுங்க. நீங்கள் என்ன கிழமை பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரி இந்த பஞ்சபூதம் கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 நீங்க எதுல பிறந்திருக்கீங்க, உங்க கிளைண்ட் எதுல பிறந்திருக்காங்க. ஐயா, உங்க ஜாதகத்துல எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் சரி, நீங்க பிறந்த யோகம் எங்க இருக்கு புரியுதுங்களா? பிருகமங்கல யோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் இருக்கு, கஜகரேஸ்வர யோகம் இருக்கு. எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்க முடியுமா? எல்லாரும் குபேரனாக முடியுமா? எல்லாரும் வீடு கட்டி மனையில ஒரு அடுக்கு மாடி கட்ட முடியுமா? இல்ல எல்லாரும் அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர் ஆக முடியுமா? அப்ப நீங்க பிறந்த கிழமைய விரதமா எடுத்துக்கங்க. நீங்க ஆளுக்கு ஒரு கிழமையில பிறந்திருப்பீங்க. அந்த கிழமையும் நீங்க அந்த கிழமைய அந்த அன்னைக்கு முகம் சபரம் பண்றது, ஒரு பெரிய காரியங்களுக்கு போறது, ஒரு கெட்ட காரியங்களுக்கு போறதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமையை பிடிங்க ஐயா. உங்களுக்கு சூப்பரா அந்த கிழமை நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுவாரு. நீங்க என்ன திதியில பிறந்தீங்களோ அந்த திதிய வழிபாடு பண்ணுங்க. பத்திரகரணம் வந்துருச்சு, பௌர்ணமி வந்துருச்சு, நான் திருச்செந்தூர் போறேன். பௌர்ணமி வந்தா நீங்க இது வரும்போதெல்லாம் நீங்க திருச்செந்தூர் போங்க. பௌர்ணமி வரும்போதெல்லாம் திருவண்ணாமலை போங்க. 40 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் திருவண்ணாமலை போயிட்டா மற்றவங்க எப்படி பண்ண முடியும்? நீங்க என்ன திதியில பிறந்தீங்களோ அந்த திதியில கிரிவலம் சுத்தி வாங்க. நீங்க என்ன திதியில பிறந்தீங்களோ அந்த திதியில நீங்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அந்த திதி யோகத்தை வழிபாடு செய்யும். அப்ப நாம சொல்றோம், வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சொல்றோம், நீங்க என்ன ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்றது, யாகங்கள் பண்றது, பூஜைகள் செய்வது உங்களை பலப்படுத்திக்கிறது. ஐயா, எனக்கு பலவீனம் ரொம்ப கம்மிங்க, ஜோசியம் படிக்கிறேன், படிப்பு வரல. ஒரு எக்ஸாமுக்கு நீட்டுக்கு இப்போ போறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஃபெயிலர் ஆயிரும், படிப்பு வரல. இந்த மாதிரி எதுல நீங்க பலமா இருக்கீங்களோ அப்போ உங்க ஜென்ம நட்சத்திரத்தை நீங்க பலப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் மாசத்துல 27 நாளைக்கு ஒருக்கா 28வது நாள் நம்ம நட்சத்திரம் வரும்போது அந்த நாள்ல அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகத்தை செய்யும். சரிங்களா? அதே மாதிரி 27 யோகத்துல நீங்க ஏதோ ஒரு யோகத்துல பிறந்திருப்பீங்க. கண்டநாம யோகத்துல பிறந்தா அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதா? சூலநாம யோகத்துல பிறந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதா? சுபயோகத்துல பிறந்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை. நீங்க எந்த யோகத்துல பிறந்தீங்களோ, உங்க வாடிக்கையாளர் எந்த யோகத்துல பிறந்தாங்களோ அந்த யோகத்துக்கு உண்டான வழிபாடுகள் செய்யணும். சரிங்களா? அடுத்தது கரணம். இப்ப நீங்க ஆளாளுக்கு ஒரு கரணம் பிறந்திருப்பீங்க. அந்த கரணம் வர நாள்ல தெய்வ வழிபாடு செய்யலாம். சரிங்களா? இதை மொட்டையா நான் சொல்லிட்டேன்னா இதை நீங்க அப்படியே சொல்லக்கூடாது, அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. கிழமைனா கிழமைக்கு அதிபதி யாரு, கிழமைக்கு யாரு, அதை நாம தெரிஞ்சுக்கணும். கிழமைக்கு அதிபதி செவ்வாய். ஓகேங்களா? நீங்க எந்த கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமை நல்ல கிழமையாக இருந்தால் செவ்வாய் உங்களுக்கு கேந்திரம் திரிகோணத்தில் சுபகிரகத்துடைய பார்வையில் சுபகிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருக்கும். சரிங்களா? கிழமைக்கு அதிபதி செவ்வாய். சரி, திதி. திதி நாம எதுக்கு பிடிக்கிறோம்?
முன்னோர்களுக்கு மட்டும்தான் திதி கொடுக்கணுமா? திதி தாங்க செல்வம், கிழமை தைரியம், திதி செல்வம். அப்ப திதிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். ஓகேங்களா? அப்ப நீங்க நல்ல திதியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கேந்திர திரிகோணத்தில் குரு பார்வை சுப கிரகத்துடைய சுபச்சுபம் உண்டு. ஓகேங்களா? நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்கயா? புதன். சரிங்களா? நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க? புதன். அப்ப நீங்க பிறந்த நட்சத்திரம் பலமா இருக்குதான்னா புதன் உங்களுக்கு கேந்திரம் திரிகோணம் சுபகிரகங்களுடைய பார்வை நல்ல ஸ்தானம் பலமா இருக்கும். அப்படி இல்லைன்னா நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது யோகம். யோகத்துக்கு அதிபதி யாருங்க? குரு. சரிங்களா? அவர் சொன்னாரு நட்சத்திரத்துக்கு குரு அப்படின்னாரு, நான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு மறுபடியும் நான் விளக்கம் கொடுக்கணும். சரிங்களா? அப்ப யோகத்துக்கு அதிபதி குரு. அப்ப நீங்க 27 நாம யோகத்துல எந்த யோகத்துல பிறந்தாலும் அந்த யோகம் வரும்போது குரு பகவானை வழிபாடு பண்ணலாம். அப்ப உங்களுக்கு அந்த யோகம் கண்ண நாம யோகத்துல பிறந்தாலும் ஒரு அசுப நாம யோகத்துல பிறந்தாலும் அந்த நீங்க பிறந்த யோகம் தாங்க வேலை செய்யும். நீங்க எந்த நாம யோகத்துல பிறந்தீங்களோ அந்த யோகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஜாதகத்துல எல்லா யோகம் இருக்கும். நம்ம ஐயோ இது எங்கேயோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். நீங்க பிறந்த நாமயோகம் எது? அப்ப அந்த நாமயோகம் வரும்போது குரு பகவான் வழிபாடு பண்றது, குருமார்களை வழிபாடு செய்வது, இதெல்லாம் சிறப்பு கொடுக்கும். அடுத்தது கரணம். கரணத்துக்கு அதிபதி யாருங்க? சனீஸ்வர பகவான், சனீஸ்வரன். அப்ப நீங்க எந்த கரணத்துல பிறந்தீங்களோ அந்த கரண அதிபதி உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறார்னா கட்டாயம் சனி பகவானும் வலிமையாக இருப்பார். இதை நாம எங்க ஃபாலோ பண்றோம்? எடுத்தோடனே லக்னாதிபதி பார்க்குறோம், ராசியாதிபதி பார்க்குறோம், 5ஆம் அதிபதி பார்க்குறோம், 9ஆம் அதிபதி பார்க்குறோம், தனாதிபதி பார்க்குறோம், லாபாதிபதி பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் இருக்குங்க. அருமையான ஒரு ஜாதகம் போட்டிருந்தார் விஜயண்ண. நான் வாய்ப்பு கிடைக்கல அவர் பேசும்போது. மிதுன லக்னம், 2ல் ராகு, 8ல் 8 கிரகம், 8ல் 8 கிரகம், 8ல் 8 கிரகம். இதெல்லாம் ஒரு கால சூழ்நிலையில் தான் வரும். நான் கேட்டேன், ஆனா இந்த ஜாதகம் ஒரு ராங் ரூட்டா தானே இருக்கணும் அப்படின்னு. ஆமா பூபதி அப்படின்னாரு. அதே 8 கிரகம், கடகத்துல ராகு, துலா லக்னம். அண்ணன் ஒரு மீட்டிங் வந்திருந்தார், நம்ம வீட்டுக்கு எழுத்த மாதிரி. அப்போ ஒரு ஜாதகம் போட்டோம், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதே மகரத்துல 8 கிரகம், லக்னமும் மகர லக்னம். நம்ம ஜோதிடர் மாதிரி ஒரு ஜோதிடர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜாதகம்லாம் விசாரிச்சு வச்சுக்கோங்க. இவர் போட்டாருன்னா அண்ணா இந்த ஜாதகம் யாரு, எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அனுபவம் தான். அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் சொன்னார், நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் டிகிரி வாங்கியிருந்தாலும், என்னதான் பட்டமளிப்பு வாங்கியிருந்தாலும் வயசு அனுபவமும் வேணும். சரிங்களா? பகுத்தறிவு வேணும். சரிங்களா? அடுத்த இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். வந்தோம் பேசணும் அப்படின்னு இல்லை. இங்க வரதே கருத்து பரிமாற்றம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள உள்ள ரகசியங்களை வெளியில தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இது பண்றோம். சரிங்களா? அப்ப கிழமைனா என்னங்கயா? பஞ்சபூதத்துல நெருப்பு. பஞ்சபூதத்துல கிழமைக்கு நெருப்பு. அதே திதிக்கு நீரு, நட்சத்திரத்துக்கு பூமி, யோகத்துக்கு ஆகாயம், கரணத்துக்கு காற்று. அப்ப பஞ்சபூத அடிப்படையில் கிரகங்கள் சரியா வருதா வரலைங்களா? வருதா வரலைங்களா? கரணம் தட்டுனா மரணம். அப்ப உங்களுக்கு தொழில யாருக்கெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கணும், நான் தொழில கிங்கா இருக்கணும், நான் தொழில் வச்சா நிலையா நிக்கணும் அப்படின்னா உங்க கரணத்தை நீங்க வழிபாடு பண்ணணும். உங்க கரணாதிபதியை முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க கரணத்தை பலப்படுத்தணும். உங்க கரணாதிபதி பலம் இல்லாம நீங்க ஒரு சொந்த தொழில் செய்யவே முடியாது.
நீங்க எந்த காரணத்துல பிறந்திருந்தாலும் சரி, சனி பகவானுடைய யோகம் இல்லைன்னா தொழில் செய்ய முடியாதுங்க. தொழில் தான் தொழில்காரகன் தான் சனி பகவான், ஜீவனகாரகன் தான் சனி பகவான். அப்ப தொழிலுக்கு யாரை நம்ம எடுக்கிறோம்? புரியுதுங்களா? அந்த காலத்துல ஒரு கூட்டமா பல லட்சம் பேர் ஆதிவாசியா மலைக்கும் நெருப்புக்கும் காற்றுக்கும் பயந்து ஒரு கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. அப்ப சகுன நிமித்தம் பார்த்தாங்க. பஞ்சபூதத்தை வச்சுதான் சகுன நிமித்தம் பிரச்சனை பார்த்தாங்க. இந்த திசையில போனா நமக்கு ஆபத்தா, இந்த திசையில போனா நமக்கு நல்லது நடக்குமா, சூரிய உதயத்தை வச்சு சூரிய அஸ்தமனத்தை வச்சுதான் எல்லாமே எடுத்தாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு என்ன விருட்சம் வருது, அந்த விருட்ச ஸ்தலம் எங்க இருக்கு, அதை வழிபாடு பண்ணுங்க. நட்சத்திரம் தான் நம்ம சுவாசிக்கிற மூச்சு. சரிங்களா? மூச்சு நின்னா பேச்சு போச்சு. அப்ப இந்த மூச்சுங்கிறது நட்சத்திரம். அப்ப நம்ம உயிருள்ள வரைக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான அர்ச்சனைகள் தீபார்த்தனைகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கிழமை உங்களுடைய நீங்க பிறந்த கிழமை சைவமா இருங்க. அந்த கிழமையில அதுக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. பிறந்த திதி என்ன திதியோ அந்த திதிக்கு உண்டான திதியில தெய்வத்தை அதுக்கு உண்டான சுக்கிர வழிபாடு பண்ணுங்க. என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நல்ல புதனை வழிபாடு பண்ணுங்க. எந்த யோகத்துல பிறந்தீங்களோ அந்த யோகத்துக்கு உண்டான குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. என்ன கர்ணத்துல பிறந்தாலும் சரி, அந்த கர்ணம் வரும்போது சனீஸ்வர பகவானுக்கு உண்டான காகத்துக்கோ இல்லை எண்ணெயோ எண்ணெய் கலந்து சாப்பாடு வைங்க. சரிங்களா? இதை வச்சுக்கிட்டாவே உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்டார் ஆயிடலாம். ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு ஒரு தொழில் ஒருத்தர் தொடங்க வராங்கன்னா, இந்த நாள் இந்த டைம்ல நீ தொழில் தொடங்குன்னு சொல்றீங்க. அந்த நாள் அந்த டைம்ல போய் தொழில் செய்யறான். அந்த தொழிலுக்கு பல கோடி பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த செய்யறாங்க. அந்த முகூர்த்தத்துக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி சொந்த உறவு பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு இருந்தா கல்யாணம் பண்றாங்க. அதை நாம சரியாக எடுத்து கொடுக்கணும், சரியானது பார்க்கணும். சரிங்களா? ஜோதிடத்திலே ஜாதகத்திலே வாஸ்து சொல்லலாம். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் சந்திரனுக்கு 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதியும் கெட்டிருந்தால் நீ எந்த வீடு கட்டினாலும் சரி அடகு போயிடும். ஓகேங்களா? வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்கும், வீட்டுல படுத்தா பேய் பிசாசு வந்து அழுத்தம், இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அன்னைக்கெல்லாம் நெருப்புக்கும் மலைக்கும் தான் போய் மனிதன் போய் ஒண்ணு நாள். சரிங்களா? வாசுங்கிறது தேவை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வாசு தான் மனிதனை இயக்கணும்னா கிடையாது. உங்க கையில இருக்கிற ரேகை யாருக்கு வச்சிருக்கோம் ஐயா? சொல்லுங்க. உங்க வீட்டு இருக்கிற ரத்தம் இருக்கு, உங்க வீட்டு இருக்கிறது எல்லாமே இன்னொருத்தன் இருக்கு. ஆனா உங்க வீட்டு இருக்கிற கை ரேகை யார்கிட்ட வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? உங்க வீட்டு இருக்கிற கண் பார்வை இதெல்லாம் யாரு? சுக்கிரன். கட்டவர்ல யாரு? கண்ணு யாரு? அப்ப சுக்கிரன் யாரு? தனாதிபதி, குடும்பாதிபதி, நண்பர்கள், மனைவி. அப்ப சுக்கிரன் யாருக்கெல்லாம் பலமா இருக்கணும்? தங்கன்னா வெறும் கட்டி தாங்க, அது ஆபரணமா செஞ்சு போட்ட சுக்கிரன். 1996 இருந்து இந்த மாதிரி எண்கணிதமா வாஸ்துவான் பட்டிமன்றம்லாம் கொண்டதாச்சு. இருந்தாலும் கடைசி எங்க தெரியுமா வரும்? பாரம்பரிய ஜோதிடம் தான் நம்ம சொல்லுவோம். அதனால 18 சித்தர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அண்ணன் சொன்னாங்க ஒருத்தர், ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அனுபவத்துல எடுக்கப்பட்டது தான். இது எல்லாமே சரியா இருக்கும், 100% சரியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா 100க்கு 1000% நடந்துரும். நீங்க அதுல பெருமையா பேச வேண்டாம். அந்த வாடிக்கையாளர் திருப்பி உங்ககிட்ட வந்தாவே, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் திருப்பி நடந்தாவே அது வெற்றி, நமக்கு பாஸ் ஆயிட்டோம். ஓகேங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த சேலம் ஜோதிடர் சங்கத்தின் சார்பாகவும் நம்ம விஜயண்ணன் சார்பாகவும் ரவிக்குமார் அண்ணன் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.